முதலமைச்சர் ஓடுறாரு, ரன்னிங்லாம் பண்றாரு. இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் ஓடுனதே அதுவே முதல்ல தப்பான பிழையான செய்தி. அதான் அமைச்சர் ஆலோசனை பதிவு பண்றாரு இல்லையா. உமர் அப்துல்லா என்கிற ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சராக இருந்த உமர் அப்துல்லா அவர்கள் இந்த மாதிரி ஓடி இருக்கிறார். அவர் இந்த மாதிரி மாரத்தான் மாதிரிலாம் ஓடி இருக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது, கமெண்ட்ஸில் என்ன போடுறாங்க, பொதுமக்கள் என்ன போடுறாங்க, பார்க்குறவங்க இல்லை அது ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் அந்த காலகட்டத்தில் உட்கொண்டிருக்கிறாரு இன்றைய அமைச்சர். அதை இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்தில் அம்பலமாக்கிட்டாங்க. இவங்களா போதையை பற்றி பேசுறது அப்படின்னு இப்போ விமர்சனம் வந்திருக்குது. அதான் குடும்பத்தோட வீடியோவே வெளியிட்டுட்டாங்களே. ஆனால் இதில் என்னென்னா, இது ரொம்ப பாவமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த அவருடைய மகள் குழந்தை, அந்த குழந்தைய வேற தூக்கி வச்சுக்கிட்டு குழந்தை வீடியோ முகத்தை பிளர் பண்ணி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு? யாராவது குழந்தைய கேட்டோமா, குழந்தை கூட்டோன்னு சொன்னோமா, இல்லை உங்கள் மனைவியை கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோமா? யாருமே சொல்லலை. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுனா, தன் தவறை மறைப்பதற்கு யாரோ செய்யக்கூடிய ஒரு வேலை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குது. நான் அவர் தவறு பண்ணாருன்னு சொல்லலை, அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தீர ஆலோசிக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அதாம்மா சொல்றேன். நான் இதை துவங்கும்போது என்ன சொன்னேன், இந்த நிகழ்வு நடந்தது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் நடந்திருக்குது. நான் அவங்களையும் தான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நான் திமுக வேணும் காப்பாற்றுற மாதிரி பேசாதீங்க. திமுக ஒரு மைனர் ரோல் இருக்கு. ஏன்னா மேஜர் ரோல் இன்னைக்கு மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு அவருக்கு தெரியாது நம்ம மினிஸ்டர் ஆவோமா, எம்எல்ஏ ஆவோமா, கட்சியில் சேருவோமா, நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆவார் கனவு கூட கண்டிருக்க மாட்டார் அவர். ஆனால் அப்படி ஆயிட்டாரு. இன்னைக்கு அந்த வீடியோ மாட்டிக்கிச்சு, எடுத்து போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவங்களுடைய லட்சணம் என்னன்னு பாருங்க. இன்னும் கடையில போயிட்டு ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி இப்ப போதைப் பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அந்த அளவுக்கு திமுக ஆட்சி மேல மக்களுக்கு வெறுப்பு இருந்துச்சு. நான் சொல்றேன், நானே ஒரு சாட்சி. கள்ளக்குறிச்சிக்கு நாங்க போகும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஊடகத்தின் சார்பாக போய் பல பேர் எடுக்கும்போது அது கள்ளச்சாராய மரணம் தான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்க பைட் இன்னும் நம்ம சேனல்ல இருக்குது, கள்ளச்சாரத்தை விட்டுருங்க தம்பி, எல்லாம் போதை மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டானுங்க, அதான் தம்பி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. திமுகவை சேர்ந்த பல தோழர்கள் எழுதியிருக்கிறாங்க தெரியுமா. தலைவரே, நீங்கள் சீமானோட கூட நல்லா பேசுங்க, அவர் அவனை நெஞ்சில் குத்துவார், பக்கத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் மாதிரி முதுகில் குத்த மாட்டாருன்னு வைகோவை காட்டிக்கு பேசியிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் கவிப்பிரியா. இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸ் சைடு அப்படின்ற மாதிரியான ஸ்லோகன்லாம் எழுதியிருந்தா நம்ம பார்த்தோம். இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் சமூக வலைத்தளங்களில் என்ன வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்களுடைய வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஏதோ ஒரு மாத்திரையை வச்சு நசுக்கி அதில் ஏதோ தேடிட்டு இருக்காரு, ஏடிஎம் கார்டெலாம் வச்சு ஏதோ ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோ எப்படி நம்ம பார்க்குறது? இந்த வீடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஏன் வைரல் ஆச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மாரத்தானில் ஓடுற மாதிரி ஓடி, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் தான் இனிஷியேட் பண்ணுறாரு. பிகாஸ் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் நிறைய இடத்துல தமிழை போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தமிழை கொலை பண்ணுவார் அமைச்சர் நிறைய பேர். இதில் இந்த முழக்கங்களையும் தமிழை கொலை பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க. ஸ்டாலினே சொன்னார், ரெயின்போன்னு எழுதுன்னு. அது மாதிரி இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. அது விடுங்க, அது ஒன்றும் பெரிய தமிழை வளர்த்துடலாம். இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா, யார் போதையை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட்டத்துக்குள்ளேயே யாரும் போதையை பயன்படுத்தாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ வெளியில் வருது. முதல்ல எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறேன்னா, முதலமைச்சர் ஓடுறாரு, ரன்னிங்லாம் பண்றாரு. இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் ஓடுனதே அதுவே முதல்ல தப்பான பிழையான செய்தி. அதான் அமைச்சர் ஆலோசனை பதிவு பண்றாரு இல்லையா. உமர் அப்துல்லா என்கிற ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சராக இருந்த உமர் அப்துல்லா அவர்கள் இந்த மாதிரி ஓடி இருக்கிறார். அவர் இந்த மாதிரி மாரத்தான் மாதிரிலாம் ஓடி இருக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கிடையாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இவர் ட்ரக்ஸுக்கு எதிராக தான் ஓடுறாரு, ட்ரக்ஸை பற்றி தான் எழுதுறாரு, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்காதீங்களா எழுதுறாரு. அதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எது வைரலாக இருக்கணும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்கிறது வைரல் ஆகணும். அது எதுவுமே வைரல் ஆகலை. எது வைரல் ஆகியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் நிறைய ட்ரை பண்ணாங்க. நம்ம முதலமைச்சர் ஓடி வர்றாருல்ல, அவர் இப்படி ஓடி வர்றாரு, அப்போ என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்கள்? கில்லி படத்தில் அது இந்த மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அந்த மியூசிக்கை போட்டு
பூஸ் இந்த கபடி கொடி வருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணாங்க. நான் காலைல வரும்போது காலையில இருந்து அது வந்து ட்ரெண்டிங்ல தான் ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு தான் இருந்தேன். சில மணி நேரங்களா ஸ்டேட்டஸ் ட்ரெண்டிங்கை மாத்திட்டாங்க. யாருன்னா ஆகுது. நம்ம கில்லி சரத்குமார் என்று அழைக்கப்படக்கூடிய அமைச்சர் சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, நீங்க பார்த்த வீடியோவுடைய டியூரேஷன்ங்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட கிடையாது, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம். இவ்வளோ பெரிய ஸ்டேடியம், இவ்வளோ பெரிய சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் இன்றைய அமைச்சர் அன்னைக்கு அவன் கூட இருக்கிறது அவங்க மனைவி தான் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் கரெக்ஷனாக கூட இருக்கலாம். கிரிக்கெட் பார்க்க போறாரு, சிஎஸ்கே மேட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்ச்சு பார்க்குற இடத்துல அவருக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கான். உடம்பு சரியில்லாமல் குழந்தைய முதல்ல மேட்ச்சு கூட்டு போவீங்களா நீங்கள்? இல்லை, முதல்ல வெளியிலே கூட்டு போக மாட்டோம். அவர் கூட்டு போயிருக்கிறாரு. கூட்டு போய் உடம்பு சரியில்லாமல் போனதும் டாக்டர் ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னா இந்த மாத்திரையை பஸ்பமாக்கி கட் பண்ணி அதுவும் நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ண பழைய செல்ஃபோனுடைய அந்த ஸ்க்ரீன் மேலே வச்சு 500 ரூபா நோட் இருக்குல்ல, 500 ரூபா நோட்டு, அதை பக்கத்தை தடுப்புக்கு வச்சு ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணுவோம்ல, இந்த ஏடிஎம் மிஷினில் வச்சு ஸ்வைப் பண்ணுவோம்ல, அழுக்கான கேவலமான ஒரு ஏடிஎம் கார்டை வச்சுருப்போம் நம்ம எல்லாரும். டெய்லி என்ன இது போட்டு துடைக்கிறோமா என்ன, அந்த ஏடிஎம் கார்டை வச்சு அந்த மாத்திரையை இப்படி அப்புறம் இப்படி கட் பண்ணி அதை பொடிசாக நல்லா பஸ்பமாக்கி குழந்தைக்கு கொடுங்கன்னு சொன்னதாக இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு. ஓ, இது புது ரகமா உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, புது ரகமா உருட்ட வராங்கன்னு நீ சொல்லணும்னு நினைச்சேன் நானு, நீ உட்கொள்ள வராங்கன்னு சொல்லிட்ட. அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த வீடியோ எப்படி வைரல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வலைப்பதிவர் மாரிதாஸ் தான் முதல்ல ஷேர் பண்றாரு அப்படிங்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இது எப்போதும் எடுக்கப்பட்ட பழைய வீடியோ. எங்கள் மீது எந்த சேனல் வேகமாக வேலை பார்ப்பாங்க? வழக்கம் போல சன் நியூஸ் தான். நம்ம தோழர் இப்போ தான் உனக்கு காமிச்சாரு. சன் நியூஸில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேகமாக இப்போ டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? குழந்தைகள் பாராசிட்டமால் மாத்திரை உட்கொள்ளலாமா? உண்மையிலேயே உண்மை. இப்போ நான் வந்து ஒரு 3 வயது பெண் குழந்தைக்கு ஒரு அப்பா. இப்போ நான் என் குழந்தைக்கு இப்போ வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் மாத்திரைன்னு ஒன்று கொடுத்ததே கிடையாது. எல்லாமே சிறப்பு தான் கொடுப்பாங்க. பாராசிட்டமால் சிறப்பு தான் கொடுப்பாங்க. இருமலா ஜலதோஷமா எல்லாத்துக்குமே சிறப்பு தான்ப்பா கொடுப்பாங்க. அது டோஸ் அதிகமா இருக்குன்றது மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மாத்திரை கொடுத்து அந்த மாத்திரையை யாராச்சும் ஒரு அப்பா, இப்போ அமைச்சருடைய பேச்சுல தான் சொல்றாரு, நான் மாத்திரையை பஸ்பமாக்கி கொடுத்தங்கன்னு சொல்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எனக்கு எழக்கூடிய ஒரு பிரஜைக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி. யாராச்சும் ஒரு அப்பா மாத்திரையை கொடுக்குறன்னு பேர்ல செல்போனை மேல மடியில வச்சுக்கிட்டு செல்போன் மேல தூளாக்கி 500 ரூபா தாளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவானுங்களா? ஆனா அது கிரிக்கெட் ஸ்டேடியம், அங்க இருந்து அந்த டப்பாவைய தேட முடியும் போய் நுணுக்கிறதுக்கு. எது கையில இருக்கோ அதை வச்சுதான் நாங்க கொடுக்க முடியும். பஸ்பமாகத்து உங்களெல்லாம் தேவையே இல்லையே. அதுன்னு அவ்வளவு பெரிய மாத்திரையா? இல்ல அவ்வளவு பெரிய மாத்திரை கொடுத்துருவாங்களா முதல்ல? சரி, கையிலே பஸ்பமாக்கி அப்படியே ஊட்டிடலாமே குழந்தைக்கு. செல்போன் மேல அது எவ்வளவு டஸ்டா இருக்கும், எவ்வளவு அழுக்கா இருக்கும், அது மேல மாத்திரையை பஸ்பமாக்கி அதை ஏடிஎம் கார்டில் வேற ஒரு இது பண்ற. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? கமெண்ட்ஸில் என்ன போடுறாங்க, பொதுமக்கள் என்ன போடுறாங்க, பார்க்குறவங்க, இல்லை அது ஒரு போதைப் பொருள், அந்த போதைப் பொருள் அந்த காலகட்டத்தில் உட்கொண்டிருக்கிறாரு இன்றைய அமைச்சர், அதை வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்தில் அம்பலமாக்கிட்டாங்க, இவங்களா போதையை பற்றி பேசுறது அப்படின்னு இப்போ விமர்சனம் வந்திருக்குது. இதுக்கு தான் என்ன சொல்கிறது, எப்போதுமே ஒரே மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும். திடீர்னு நீங்கள் நல்லவனாக மாறினீங்கன்னா இது மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இதுக்கெல்லாம் இப்போ திடீர்னு கூட்டணிக்கு போகிற தயாராகிறாங்களா? ஐயா வைகோ இன்னும் பல பேர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் என்ன பேசுவாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு என்ன காரணத்தை சொல்ல போகிறாங்க? அதான் குடும்பத்தோட வீடியோவே வெளியிட்டுட்டாங்களே. ஆனால் இதில் என்னென்னா, இது ரொம்ப பாவமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த அவருடைய மகள் குழந்தை, அந்த குழந்தைய வேற தூக்கி வச்சுக்கிட்டு குழந்தை வீடியோ முகத்தை பிளர் பண்ணி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு? யாராவது குழந்தைய கேட்டோமா? குழந்தை கூட்டோன்னு சொன்னோமா? இல்லை உங்கள் மனைவியை கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோமா? யாருமே சொல்லலை. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுனா, தன் தவறை மறைப்பதற்கு யாரோ செய்யக்கூடிய ஒரு வேலை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குது. நான் அவர் தவறு பண்ணாருன்னு சொல்லலை, அவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு தீர ஆலோசிக்கணும்.
இப்போ அடுத்து நான் நினைக்கிறது என்னன்னா, இது ஏன் இப்போ இப்படி சும்மா கூட பண்ண வச்சுக்கோங்களேன், 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, எதுக்குங்க எடுத்துக்கிட்டுனா இப்போ பண்ண முடியாது. ஏன்னா வீடியோ வெளியே வந்துருச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் வீடியோ வெளியே வந்துருச்சு. அவர் கேரக்டர் இப்போ டேமேஜ் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த அம்மாவும் சொல்றாங்க, அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க, மாத்திரை டாக்டர் தான் கொடுத்தா. அந்த டாக்டர் இப்போ யாருன்னு அவங்க தான் சொல்லணும். அந்த டாக்டர் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த டாக்டரை பார்த்தோம் அதெல்லாம் நான் சொல்ல முடியும். இது என்னப்பா இது? அது இப்போ நான் என்னைய கேளுங்க, நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் எந்த மருத்துவர் என் குழந்தைய பார்த்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குழந்தைக்கு பார்க்குற மருத்துவர்களை அடிக்கடி மாற்ற மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த மருத்துவர் நம்ம குழந்தைய காட்டுறோம். ஏன்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியணுங்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு மாற்ற மாட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்தா ஒரு 4 வயசுக்குள்ள தான் தெரியுது, 4 வயசு தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மறக்க வாய்ப்பு இல்லை. அல்லது அப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர் யாரு? மாத்திரையை பஸ்பமாக்கி கொடுக்க சொன்ன டாக்டர் யார்? சரிங்க, அவர் ஏடிஎம் கார்டில் 500 செல்போன் மேலே வச்சு கொடுக்க சொல்லுங்க. அப்படி கொடுக்க சொன்ன மருத்துவர் யார்? இதெல்லாம் தெரியணும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தான் மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். இல்லைப்பா, உண்மையில இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களாம் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ என்ன கெட்ட பேர் உருவாயிருச்சுன்னா அவங்க மேலே, போதை மருந்து உட்கொண்ட நபர் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறதா? இந்த அவப்பெயர், இந்த அவலமான பெயர் தாவேக்க ஆட்சிக்கு 40-50 நாட்களுக்குள்ள உருவாயிருக்குது. இது உண்மையிலே ஒரு அவப்பெயர் தானே. இது என்ன சந்தோஷப்பட்டுக்க அல்லது பெருமைப்பட்டுக்க வேண்டிய ஒரு பேரா? இது கிடையவே கிடையாது. இல்லை எப்பா, போதை மாத்திரை யூஸ் பண்ணவரெல்லாம் வந்து எங்களுக்கு மினிஸ்டரா இருக்கிறதா அப்படின்னு 4 பேர் கேட்டா எங்க குத்திட்டு குஞ்சு வச்சுப்பீங்க? ஆனா இந்த இஷ்யூ அதிக அளவுல சமூக வலைத்தளங்கள்லயும் இல்ல செய்திகள்லயும் பரப்புறதுன்னு திமுகவினர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா திமுக ஆட்சி காலகட்டத்துல ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய அளவுல நம்ம பேசப்பட்டது. இன்னும் வந்து அந்த வழக்கு போயிட்டு தான் இருக்கு. இப்போ இது எப்படி எடுத்துக்கணும்? அதாம்மா சொல்றேன். நான் இதை துவங்கும் போது என்ன சொன்னேன், இந்த நிகழ்வு நடந்தது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் நடந்திருக்குது. நான் அவங்களையும் தான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நான் திமுக வேணுமோ காப்பாற்றுற மாதிரி பேசாதீங்க. திமுக ஒரு மைனர் ரோல் இருக்கு. ஏன்னா மேஜர் ரோல் இன்னைக்கு மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு அவருக்கு தெரியாது நம்ம மினிஸ்டர் ஆவோமா, எம்எல்ஏ ஆவோமா, கட்சியில் சேருவோமா, நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆவார் கனவு கூட கண்டிருக்க மாட்டார் அவர். ஆனால் அப்படி ஆயிட்டாரு. இன்னைக்கு அந்த வீடியோ மாட்டிக்கிச்சு, எடுத்து போடுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவங்களுடைய லட்சணம் என்னன்னு பாருங்க. அவ்வளவு பெரிய ஸ்டேடியத்துக்குள்ள இவ்வளவு ஈஸியாக இந்த வருஷத்தில் கொண்டு வந்துருக்குறாங்களா? அப்போ இவர் என்ன சொல்கிறார், 2 மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, எங்க எவ்வளோ பெரிய ஸ்டேடியம், எவ்வளோ பந்தோபஸ்து, எவ்வளோ போலீஸ் இருப்பாங்க, இதெல்லாம் யாராவது கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அப்படி கொண்டு போகப்படலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு. ஏன்னா இந்த வீடியோ இப்போ வெளியாகிருச்சு. இப்போ நீங்களே சொல்றீங்க, அந்த காலகட்டத்தில் தான் போதை புழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, போதை வஸ்துக்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்றீங்க. அப்போ இன்னும் கடையில் போயிட்டு ஏதாவது பொருள் வாங்குற மாதிரி இப்போ போதைப் பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அந்த அளவுக்கு திமுக ஆட்சி மேலே மக்களுக்கு வெறுப்பு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், நானே ஒரு சாட்சி. கள்ளக்குறிச்சிக்கு நாங்கள் போகும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம ஊடகத்தின் சார்பாக போய் பல பேர் எடுக்கும்போது அது கள்ளச்சாராய மரணம் தான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்கள் பைட் இன்னும் நம்ம சேனலில் இருக்குது, கள்ளச்சாரத்தை விட்டுருங்க தம்பி, எல்லாம் போதை மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிட்டானுங்க, அதான் ரொம்ப தம்பி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லா பகுதியிலும் நீங்கள் கேட்டு அதை பற்றி தான் நிறைய பேசுனாங்க. ஏன் கள்ளச்சாராய மரணம் வந்து அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா, அது ஒரு துக்க நிகழ்வில் எல்லாரும் போய் குடிப்பாங்க இல்லையா, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு குடிப்பாங்கல்ல, அப்படி குடிக்கும்போது அப்படி ஆகிட்டாங்க. அவங்களும் தெரியாமல் அவங்களும் துக்க நிகழ்வுக்கு ஒரு கதாநாயகனாக மாறி போயிட்டாங்க. அந்த கொடுமையான சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அது ஒரு பேரிடர் தான், அது ஒரு பெரும் கொடுமை தான். அந்த இடத்துல இருக்கிற மக்களே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் இங்கே அதிகமாகிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போது இன்றைய அமைச்சருடைய அன்றைய கால வீடியோ நமக்கு சந்தேகத்தை எழுப்பலை. நான் திரும்பி சொல்கிறேன், அவர் யூஸ் பண்ணிட்டாரு, அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நான் சொல்லலை. ஆனால் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலே வந்து அவ்வளவு அளவுக்கு போதைப் பொருள் பழங்குதுன்னா இங்கே வருமா வராதா? சென்னை போன்ற சிட்டிகளில் வருமா வராதாமா நீ சொல்லுமா? அப்போ அந்த சந்தேகம் எழுது. இப்போ பொதுமக்களுக்கு, பார்வையாளர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருடையது? அமைச்சர் சரத் அவர்களுடையது. இப்போ அவர் தான் அதை கிளியர் பண்ணணும். இந்த பாருங்க, உங்க மேலே இப்படி அலிகேஷன் வைக்கிறாங்க, இந்த அலிகேஷன் உண்மையா பொய்யா? ஒன்றுமே இல்லை. மருத்துவர்கிட்ட போய் இவர் ட்ரக் எடுத்துருக்கிறாரான்னு செக் பண்ண சொன்னால் செக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைன்னா நீங்க சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அவர் எடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எடுத்தது இப்ப டெஸ்ட் பண்ண மருத்துவத்துறையில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து சில பேர்கிட்ட பேசும்போது, ஒருத்தர் அவருடைய உடல்ல
அவர் போதை பழக்கத்திற்கு அடிமையான நபராக இருந்திருக்கிறாரா அல்லது பயன்படுத்தி இருக்கிறாராங்கிறத சில டெஸ்ட்டுகளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி இது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கான மருத்துவத்துறை அதுக்கான நுணுக்கங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. அந்த விவகாரம் என்பது போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை நிறுவுவதற்கு போதுமான விடயங்களை அவர் கொடுத்தால் மட்டும்தான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவரை பார்க்குறவங்க ஒரு நம்பிக்கையோ நம்ம அண்ணன், நம்ம அப்பா, நம்ம தாய்மாமன் அப்படின்னு பார்க்கணும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணன் சிறு தாய்மாமன் சொல்கிறீங்கல்ல. உங்கள் அமைச்சரை ஒரு ட்ரக்கு யூஸ் பண்ணவரா அப்படின்னு பார்க்க வச்சுட்டாங்கன்னா அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதை கேட்கும்போதே நமக்கு நாராசமாக இல்லை, காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தினார் தான், அதுக்கு என்னங்க இப்போலாம் யாரும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாங்கன்னா அது அவரையே நீங்கள் அவமதிக்கிறதுக்கு சமம். இப்போ கோல் வந்து அவர்கிட்ட, பால் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ அவர் தான் சொல்லணும் இது உண்மையா பொய்யா, அப்படி பின்னணி என்னன்னு சொல்லணும். 2 ஆண்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு யாரு கூடவோ இருக்கும்போது பண்ணா கூட நமக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி பேச முடியாது. இது பொது இடத்துல பொது வெளியில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ வருதுன்னா அந்த வீடியோ அவர் கொடுத்துருக்குற இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய பேச்சு போதிய ஆதாரமாக தெரியல. ஏன்னா நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, பாராசிட்டாமால் மாத்திரையை யாருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல உடல்நிலை சிலதை குறித்து நம்ம அழைச்சிட்டே போக மாட்டோங்கிறது தான் பேசிக்கு. இப்போ நமக்கு என்ன சில சந்தேகங்கள் எழுகிறது அப்படின்னா, இந்த இந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்தை சமாளிப்பதற்காக அவர் குடும்பத்தோடு பேசுகிறாரா அப்படின்னு சந்தேகம் எழுகிறது. இது எல்லாமே சந்தேகத்தை அடிப்படையில் பேசுறது தான். அமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்தணும், அப்படி எதுவும் இல்லைங்க அப்படி உறுதிப்படுத்த போதிய ஆதாரத்தை கொடுக்கணுங்கிறது தான் சமூக இருக்கிறவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அமைச்சரவர்கள் தவறு செய்திருக்க மாட்டாரும் நம்ம நம்புறோம். அப்ப வெகு சில நாட்கள்ல அமைச்சரவை மாற்றம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தெரியல. நீங்க சொல்றது வந்து முக்கியமான ஒரு கேள்விதான். ஏன்னா அமைச்சர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அவர் அப்படிலாம் இருந்திருக்க மாட்டாரு, இது பொய்யா கூட இருக்கலாம் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா எழுந்திருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை நம்மளால சுலபத்துல நிராகரிக்கவே முடியாது. அப்ப நம்ம ரொம்ப கவனமா யோசிச்சு தான் நம்ம இதில் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு முதலமைச்சராக ஸ்டெப் எடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். அடுத்து இப்போ இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்கன்னா தேதி சொல்லலை, உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாவேக்கால இருந்து யார வேட்பாளர்களை வந்து அறிவிக்க போறாங்க நமக்கு தெரியல, இல்லை அதிமுகல இருந்து வந்த எம்எல்ஏக்களே வந்து அறிவிக்க போறாங்களா அப்படின்னு. திமுகல இருந்து சில தகவல்கள் என்ன வருது அப்படின்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் உங்க ஸ்டாலின் தான் இருக்கிறாரு போல இருக்கு. எல்லார்கிட்டயும் அப்படிதான் வருது, புழங்கந்தால அப்படி வருது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு குட்டி கதை சொன்னதுதான் காரணம். இப்ப அங்க வந்துட்டார் அப்படின்னா தாவேக்காவினருக்கு ஒரு சின்ன பயத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நேற்று நடந்த ஒரு நிகழ்வு கூட நீங்க பார்த்துருப்பீங்க. தலைவர் நம்ம தனித்து போட்டியிடணும் அப்படின்னு ஆராசா வந்து பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த கலைஞர் அரங்கத்துக்குள்ளேயே சுருக்கிடலாம் ஒரு கட்சி, அந்த கட்சி நாளைக்கு பொதுக்கூட்டம் கூட போறோம்னு பேசிக்கிட்டு இருக்கு, பொதுக்கூட்டம் கூட போறோம்னு பேசிக்கிட்டு இருக்கு. யாருன்னா அதிமுக சொல்றாரு. இன்னொரு கட்சி அந்த தலைவர் இருக்கிறாரு, முத்தரசன் கோச்சு கூடாது, ஏன்னா முத்தரசன் திமுக சேர்ந்துட்டாரு. முத்தரசன் இல்ல, சிபிஎல் தான் இருக்காரா? ஓகே. சிபிஎம்னுடைய சண்முகம் அவர்களை தான் மறைமுகமாக தாக்குறாரு ஐயா ஆராஜா. சொல்றாருன்னா கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும், அவர் கூட்டணி இல்லைன்னு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ தனித்து போட்டி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. தனியாக கண்டிப்பாக போகணுங்கிறது தொண்டர்கள் மனநிலையில் உறுதிப்படுத்திட்டாரு. அதை அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்தலை, பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட கட்சியினுடைய பல மாவட்ட நிர்வாகிகள்லாம் சேர்ந்து திருச்சி கிழக்கில் திரு ஸ்டாலின் போட்டி போடணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சு அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது, நம்மளால் இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியல. பெரும்பாலும் அவர் போட்டி போட்டது கிடையாது இது மாதிரி இடைத்தேர்தல்களில். ஏன்னா தோற்றதே கிடையாது, தோற்றனா போட்டி போடுறதுக்கு அவர் இடைத்தேர்தல் போட்டி போட்டதே கிடையாது. ஸோ தோற்றதும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா அது நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும். ஒருவேளை அவர் நின்று வெற்றி பெற்று உள்ளே வந்தாருன்னா ஓகே, தோத்துட்டாருன்னா அது இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக வந்து ஒரு கட்சியோட இமேஜுக்கு வந்து உருவாயிடும். ஆனால் இப்போ கொளத்தூர் மக்களே வந்து அதிர்ச்சி தானே அடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் தோப்பாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, அவருடைய ஆதரவாளர் அதிர்ச்சி அடைஞ்சாங்க, அவ்வளோதான். கொளத்தூர் தொகுதியில் எல்லா மக்களும் தானே இருக்காங்க. அவருடைய ஆதரவாளர் அழுதாங்க, அதிர்ச்சி அடைஞ்சாங்க.
என்னென்னவோ பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே கூட தானே தோத்து போயிருக்கிறாரு. அப்போ அதை நம்ம வந்து புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமான் அப்புறம் ஆமா. வந்து கௌதமன் அவர்களுடைய ஆமா. இல்ல திருமண விழாவுல வைகோ அவர்கள், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின், சீமான் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதுல சீமான் அவர்களும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பேசிக்கிட்டாங்க. இதை வச்சு சில விமர்சனங்கள் வருது. இவங்க வந்து இணக்கமா இருக்காங்க, தாவேகாவுக்கு எதிரா வந்து பிளான் போடுறாங்க, நம்ம இந்த இடைத்தேர்தல்ல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. இந்த இல்லை, அது விமர்சனத்தை இன்னொன்று எப்படி வந்துச்சு. திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணியே சொல்லிட்டாங்க. கூட்டணி கூட்டணி ஆ. 2 பேரும் கூட்டணி சேர போகிறாங்க. எது இந்த இந்த இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல் கூட்டணி இடைத்தேர்தலான்னு தெரில, கூட்டணி சேர போகிறாங்க, அதுக்கான பிளான் தான் அதெல்லாம் சொன்னாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியோட இருப்பு என்ன, அடிப்படை நோக்கம் என்ன, கட்சியோட அடிப்படை நோக்கம் 2 திராவிட கட்சிகளும் இருக்கக்கூடாது. 2 திராவிடம் இருக்கக்கூடாது. ம். திராவிட கட்சினால நீங்கள் வந்து மேம்போக்காக சொல்கிறீங்க, ஓகே, ஓரளவு ஒரு இது கொடுக்குறீங்க. திராவிடம் அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு எதிரான தான் தமிழ் தேசியங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார் திரு சீமான். ம். திராவிடம் ஆரியம் இரண்டும் தமிழியத்துக்கு எதிரானதுன்றது அவருடைய கோட்பாடு. அது சரி தப்புக்குள்ள விவாதத்துக்கு நம்ம போக தேவையில்லை. அவர் நிலைப்பாடு என்பது திராவிடம் ஆரியம் இரண்டும் தமிழர்களை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது தான் நிலைப்பாடு. இப்போ திராவிடத்தின் மூலம் இது அதிமுகவா? திமுக தான். அப்போ அந்த திமுகவோட சமரசம் பண்ணிக்கிட்டாருன்னா கட்சியே இருக்காது, கட்சியே காணாமல் போகுமே. அந்த அடிப்படை விஷயம் கூட திரு சீமான் உங்களுக்கு தெரியாதா? ஏசி அறைக்குள்ளே உட்கார்ந்து விவாதிக்கிற நமக்கே ஒரு தெரியும்னா, களத்தில் போய் நிற்கிற சீமானுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். ம். இது ஒரு பொது நிகழ்ச்சி. அண்ணன் கௌதமன் அவர்களுடைய ஒரு இல்ல திருமண விழாவுக்கு எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் வந்து கௌதமன் அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கு இடையிலான நட்புங்கிறது ரொம்ப நாள் இருக்கிற நட்பு, திரைத்தொடர்ந்து இருக்கிற நட்பு. நல்லா முன்கூட்டியே அவர் போயிருக்கிறாரு. இப்போ முன்னாள் முதலமைச்சர் வராரு, அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஒரு முக்கியமான முன்னாள் முதலமைச்சர், ஒரு தலைவர், ஒரு தலைவருடைய மகன். அதனால் போய் அவர் கரம் பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு, பேசுகிறாரு. இதில் உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறேன். ஷாக்கிங் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான செய்தி. திமுகவை சேர்ந்த பல தோழர்கள் எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? தலைவரே, நீங்கள் சீமானோட கூட நல்லா பேசுங்க, முதுல குத்துவார், பக்கத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அது மாதிரி முதுல குத்த மாட்டாருன்னு மைக்கோவை காட்டிக்கு பேசியிருக்காங்க. 2 சீட்டுங்க திமுகவில் ஜெயிச்சாங்க மதிமுக. இப்போ பொதுக்குழு கூட்டி உங்கள் ஆதரவே தேவையில்லைனா கூட ஆதரவு தேவைப்படுற மாதிரி போய் காட்டலான்னு பார்க்குறீங்க. அது தனியாக பேசுவோம் நம்ம. அந்த மாதிரி அவர் முதுகுல குத்துறவர், இவராச்சும் நெஞ்சில் குத்துவார், நேர்மையான ஆள், அவர்கிட்ட பேசுங்க தலைவரை அப்படின்றாங்க. அதில் இன்னொரு செய்தி செப்பரேட்டாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களை சட்டமன்றத்தில் டாக்கிள் பண்ணுறதுக்கும் அட்டாக்கிங் மோடில் போகிறதுக்கும் ஒரு பாக்ஸிங் மோடில் போகிறதுக்கும் இன்னொரு வெயிட்டான ஆள் சீமான் தான். ஏன்னா கிரவுண்டில் 2026 தேர்தலில் தாவேகாவையும் விஜயும் வச்சு செஞ்ச கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. நம்மளே கூட சொன்னோம், இன்னும் திமுக அட்டாக் கூட அதிகமாக அட்டாக் போகுது. அவங்களுடைய மோட்டோ இருந்துச்சுன்னா, நாங்கள் திமுகவே அட்டாக் பண்ணுறோம், இவங்களையும் அட்டாக் பண்ணுறோம். ஏன்னா இவங்க திரை கவர்ச்சி வச்சு உள்ளே வராங்க, அதை களைய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதை அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணாங்க, ஸ்டாண்ட் பை நின்னாங்க. அதில் எங்கேயும் அவங்க பின்வாங்கலை. அவர் துவக்கத்தில் அவர் கட்சி ஆரம்பத்துக்கு முன்னாடி என் தம்பி வரட்டும்னு பேசினாரு தான், மாற்றுக்கிறதே இல்லை. கரெக்டாக நான் வந்து அதை 1 by 1 வாட்ச் பண்ணதுனால சொல்கிறேன். அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டை நான் தான் கேட்குறேன், என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கூட்டத்துக்கு பொதுக்கூட்டம் போட்டுக்காரு போவீங்களான்னு கேட்டேன். என்னை பார்த்து கேட்டார், என்ன போகணுமா வேணாம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை நீங்கள் தான் சொல்லணும், பார்ப்போம் சொல்கிறேன் நான் அப்படின்னாரு. ஒரு நல்ல மூடில் தான் இருந்தார். அப்புறம் ஒரு விக்ரமணி மாநாடு போடுறாரு. மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் 2 கண்கள் அவர் பேசுகிறார். அது அவரோட நிலைப்பாடு. அதை நைட்டே அவர் சொல்லிட்டார், கருவாட்டு சாம்பார் எனக்கு செட் ஆகாதுன்ட்டார், பேமா மாதிரி. அங்கேயே முறியுது, அங்கேயே கொள்கை முறிவு உருவாயிருது. அதன் பிறகான காலகட்டங்களில் அவர் பொது இடத்துலேயே வச்சு பேசிட்டார். இந்த பக்கம் நில்லுப்பா, அந்த பக்கம் நில்லுப்பான்னு பேசிட்டாரு. அதோட பிளவு நோக்கி நகர்ந்துருச்சு, அது முடிஞ்சு போச்சு. அப்போது ஒரு பார்த்து நமக்கு தெரியுது, கொள்கையோடு இருப்பாரா அப்படின்னு பார்த்தோம். அவர் நம்மளோட முரண்பட்டு நிற்கிறாரு, நமக்கு தேவையில்ல விலகிட்டோம்னு சீமான் விலகிட்டார். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இப்படி தொடர்ச்சியாக அவங்கள ஐடியாலஜிக்கலாக எதிரியாக காமிச்சு, இன்னொன்று அவரோட இவர் கொஞ்ச நாள் பழகி இருக்கிறாரு, பேசியிருக்கிறாருங்கிறதுனால அந்த விஷயத்தை வச்சும் திரு சீமான் அவர்களால் சட்டமன்றத்துக்குள்ள தாவேகா அரசை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். அதன் காரணமாகத்தான்
அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையே போய் பார்க்க வச்சதா ஒரு செய்தி ஒன்று இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஒரு செய்தி, இது ஒரு பூடகமான ஒரு செய்தி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் சொல்றேன், இது 3வது வெர்ஷன். சீமானவர்களை வெளில வச்சு தான் தாவேக்காவை திமுக இருக்கணுமா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கோஷ்டி இருக்குது. திமுகக்குள்ள என்ன செய்கிறோம் இப்போ, திமுக ஆதரவோடு சீமான் ஜெயித்தாலும் செய்தி வந்தால் அது எப்படி இருக்கும்? கட்டாயமா நல்லா இருக்காதுல்ல. அப்போ பொது வேட்பாளராக திரு சீமான் அவர்கள் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட நானே பேசினேன். இந்த மாதிரி ஒரு டாக் இருக்குன்னு. தம்பி அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. பொது வேட்பாளர்லாம் திமுக அதிமுக சமரசம் நாங்கள் எதுக்கு நிற்கணும், அவன் நின்னால் நிற்காட்டி நாங்கள் நிற்போம், நாங்கள் அடிச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரு சீமான் நிற்கிறது அவன் உறுதிப்படுத்தலை. போயிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க, உறுதிப்படுத்தலை. பட் என்னை அறிந்த வரைக்கும் அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் அம்பையில் நிற்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் இவங்க நிற்கிறாங்களா நிற்கலையா, பின்வாங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனால் திமுக, அதிமுக, தாவேகா 3 பேரையும் விமர்சித்து எதிர்த்து அடித்து ஏறி இறங்கி அடித்தால்தான் திரு சீமானுக்கான வெற்றி அங்கே உறுதி செய்யப்படும். இல்லைனா அந்த இடமும் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். பட் அவருடைய முயற்சி அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் அம்பையை நோக்கி இருக்குது, இடத்துல நோக்கி நிற்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பொதுவான இடத்துல சந்திச்சதை வச்சு கூட்டணிக்கு போகிறாரு, முடிஞ்சு போச்சு, அதிமுக கலந்துட்டாருன்னு பேசுறதுங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விவகாரமாக நான் பார்க்குறேன். அது அவ்வளோ ஆரோக்கியமான போக்கு அல்ல. கத்தரிக்காய் முற்றினால் கடை தெருக்கு வந்து தான் ஆகணும். நீங்கள் அப்படி கூட்டம் வச்சோன்னா வெளியே தெரிய போகுது, பாருன்னா பெரிய கம்ப சூத்திரமா அது. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. சரி, நாம் பார்க்கலாம். நன்றி. நன்றிம்மா.